இருக்கந்தும் தெரியவில்லை. இப்படி என்னை அடுத்து சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறே. பின்னென்றால் நான் யாரு நடிச்சேன், தப்பா நினைச்சுக்காத. ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இன்னைக்கு விளையாட பொருள் இல்லை, அதனால குடிக்கல கை மேல அடிங்களா எவ்வளவு ஒரு ஆண் ஒரு பொட்ட பையனுக்கு எவ்வளவு ஒரு திமிர் இருந்தா எனக்காக ஏற்படுத்தி வந்தா என்ன சப்போர்ட் பண்ணிக்காதீங்க. எனக்காக உனக்கு பசி தானே இருக்குது, பசி தானே இருக்குது. உனக்கு பசி எடுக்குதுன்னா அம்மா உனக்கு என்ன வேணும்? அம்மா உன்ன உணவு வேண்டும் தாயி. அப்படியா? ஆமாம் தாயி. அம்மா ஒருவேளை சாப்பாடு கூட அடிங்க அம்மா. சாப்பாடு வேணுமா? ஒரு கறி குழம்பு வேணுமா, மீன் குழம்பு வேணுமா, இல்ல முட்டை வேணுமா, இல்ல ஆட்டுக்கறி வேணுமா, இல்ல கோழி கறி வேணுமா? என்ன வேணும்? இந்த வீட்டில் இருக்கும் அந்த பழைய சாதம் கொடுத்தாலும் போதும் தாயி. இது வீட்டில் அடிக்கிறல நீ யார் என்ன வார்த்தை கேட்டேன்? ஆமாம் தாயி. ஆமாம் தாயா. இப்படியெல்லாம் அடிக்கின்றாயே யார்? நான் யார் என்று தெரியவில்லையா? யாரம்மா? நான் யார் தெரியுமா? என்ன தெரியுமா? இதுதான் அயோத்தி நாடு என்று அழைப்பார்கள். அயோத்தி நாட்டிலே யுவனேச மன்னருடைய மகன், இவனுடைய பேர் தான் வளர்விழி என்று அழைப்பார்கள். யுவனேச மன்னர் ஒரு அந்த நாட்டின் மன்னன், அந்த மன்னனுக்கு பிறந்த மகளானி. இப்பேற்பட்ட செயலை நீ செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? ஒரு மன்னனுக்கு மகளாக பிறந்தவள், இந்த நாட்டை ஆள பிறந்தவள், ஒரு ஏழ்மை என்று பாராமல் உன் கரத்தினால் என்னை இட்டு வருகின்றால், சாட்டை கொண்டு என்னை வேட்டையாடுகின்றாயே, அதையெல்லாம் முறையா? அம்மா நீ செய்யும் செயலா இதெல்லாம்?
ஏய் போட இப்ப என்ன நீ என்ன பெரிய இடமா நீ இல்லை தாய். ஆ ஒருவேளை உணவு இருந்தால் போதும், உறங்க இடம் இருந்தால் போதும் தாயே. என் வாழ்க்கை இருக்கின்றது. நான் யார் தெரியுமா? என் நாட்டுக்கே இளவரசிடா நானு. எங்க அம்மா பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மா இது நீ என்னடா பேசுற? சாப்பாடு போட்டு அடிக்க தாயம்மா. சாப்பாடு தானே வேணும். இப்படி உட்காருவா. இல்லை அம்மா. கீழே உட்காருடா. அப்போ கூட தரவுல ஆமா அடிவங்க தான் அடங்கல. ஒரு இதுல தப்பே கிடையாது. நான் ஒரு நம்ம பாவம் கூட வாடி வேகமா வாடி கண்ணுக்கு மேல சரி பாவம் போடா போட்டோம். ஒரு சாப்பாடு தானே கொடுக்கலாமா? அம்மா சாப்பாடு தானே நீங்க ஒரு ஐடியா பண்ணிருப்பீங்க. அதுக்கும் உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆமா அம்மா எப்படியாப்பட்டா ஹைகோர்ட் ஹைகோர்ட் பாப்பாத்தி. ஆமா ராசாத்தி ஹைகோர்ட் பாப்பாத்தி. நான் உங்களை பத்தி அம்மா நடந்தா வச்சுக்க இந்த பூமிக்கே நோவா நடப்பேன். யாரு பாரு இவருக்கு நாங்க இப்போ ஒரு வேலை செய்ய போறோம். யாருன்னா ஏதாவது உதவி செஞ்சுங்க. நாளைக்கு காலையில தண்ணி வராது. குழந்தை தண்ணி தக்காளத்திங்க வீட்டுல ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். எல்லாரும் என் கையில என் முன்னால போட்டு முடிச்சுங்க. ஒரு ஆம்பளை பார்க்க முடியாது. 1000 மாசம் சரி போன போட்டுங்க கொடுக்கலாமா? அம்மா அம்மா பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நீங்க தான் கொடுக்கணும். ஏண்டி இது என்னது இது? அம்மா இது அம்மா திருவோடு. திருவோடு கிடையாது. திருவோடு இல்லையா? திருவோடு என்னது? சிவன் கிட்ட திருவோடு. அப்படியா? வெறும் ஓடு ஓடு கொடுத்தோம்னா எங்கடா போயிச்சு போட்டோம். ஆனா ஒண்ணு நான் என் நாட்டுக்கு இளவரசி அல்லவா? இதை என் கையால கொடுத்தனா என் ஆஸ்தி புள்ள அவனுக்கு போயிடும். ஆமா என் ஆஸ்தி புள்ள அவனுக்கு போயிடும். அதனால அம்மா எப்படி கொடுக்க போறா? எப்படிமா காலையில எப்படி கொடுத்தா? ஏன்னா கையால கொடுத்து என் ஆஸ்தில வேணும் கொடுத்துக்கிட்டா அப்புறம் பணம் தராங்க. நாங்க எப்படிமா அப்புறம் சாப்பிட நமக்கு நமக்கு மரியாதை இருக்காது. எனக்காக ஆமா அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணது எங்களை எடுத்து தானே பண்ணுவாரு. அப்படியா? ஆண்டிக்கு பண்ணுவாருமா? ஏண்டா என்னங்க பாக்குறதுக்கு பாவமா இருக்கிறீங்க. என்னால முடிஞ்சது எங்க வீட்டுல இருக்கிற ஆட்டுக்கடை ஆட்டுக்கடையா எடுத்து அது சமையலா செஞ்சுன்னு கையால மிச்சம் மீதி வைக்க சாப்பிட்டு சரியா? என்னமா பண்ணீங்க? போட்டி என்ன பண்ணீங்க? அது குழம்பு வச்சு கொடுக்கலாமா? சாப்பாடு தாயே. சாப்பாடு என்ன இது? என் கையாலே இலை வடை அரைச்சி நல்லா மேய்ச்சல் வச்சு கறி மசாலா தூள் போட்டு எவ்வளோ அழகா செஞ்சு வந்து கொடுத்துறது என்னதான்? அதான கறி தெரியுமா? கருப்பு வாசனை. தாயே, நான் உங்களிடத்தில் ஒருவேளை உணவுத்தான் கேட்டேன். அதற்காக என் கரத்தில் கைமாத்து இந்த ஓட்டை கொடுத்து விட்டாயா? அம்மா நீயே ஒரு நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்தவள். உண்மைதான். இந்த ஏழை கரத்தில் இந்த திருவோட்டை கொடுத்து விட்டாய். என் கரத்தில் உள்ள திருவோடு திருவோடா நிச்சயம் ஒரு நாள் உன் கரத்தில் இருக்கும்.